யூடியூப் இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் முக்கியமான அங்கங்களில் ஒன்று. காமதேனு பசுவை போன்று கேட்டதையெல்லாம் யூடியூப் வாரி வழங்க தவறியதில்லை. பாயசம் செய்வதில் இருந்து பாம் தயாரிப்பு வரை அனைத்தையும் யூடியூப் சொல்லிக் கொடுத்துவிடும். பலர் இதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சில விஷமிகள் யூடியூபை பார்த்து மோசடிகளுக்கும் ஏமாற்று வேலைகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு போலி டாக்டர் யூடியூப் பார்த்து ஒரு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பாராபங்கி நகரில் வசித்து வந்தவர் முனிஷ்ரா ராவத். 25 வயதான இவருடைய கணவர் பதே பகதூர். இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். பதே பகதூர் கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் முனிஷ்ராவுக்கு திடீர் என வயிற்று வலி வந்திருக்கிறது. வீட்டின் அருகில் இருந்த ஸ்ரீ தாமோதர் ஔஷதாலயா என்ற கிளினிக்கிற்கு பகதூர் அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு ஞான பிரகாஷ் மிஸ்ரா என்பவரும் விவேக் மிஸ்ரா என்பவரும் இருந்துள்ளனர். இருவரும் தங்களை மருத்துவர்கள் என அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் முனிஷ்ராவுக்கு பித்தப்பையில் கல் இருப்பது உறுதியாகி இருக்கிறது. உடனே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அதற்காக 25,000 ரூபாய் செலவாகும் என பிரகாஷ் கூறியிருக்கிறார். அதற்கு பகதூர் ஒப்புக்கொள்ளவே அறுவை சிகிச்சை ஆரம்பித்திருக்கிறது. முனிஷ்ராவுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கிறார்கள். மது போதையில் இருந்த பிரகாஷ் லேப்டாப்பில் யூடியூபை பார்த்தபடி ஆபரேஷனை தொடங்கி இருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பிறகு ஆபரேஷன் முடிந்துவிட்டதாக பகதூரிடம் கூறியிருக்கிறார். முனிஷ்ராவுக்கு மயக்க மருந்து கொடுத்திருப்பதால் அவர் கண்விழிக்க நேரமாகும் என சொன்னதால் பகதூர் குளிப்பதற்காக வீட்டுக்கு சென்றிருக்கிறார். சிறிது நேரத்திலேயே அவருக்கு பிரகாஷிடம் இருந்து போன் வந்திருக்கிறது. முனிஷ்ராவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதாக கூறியிருக்கிறார். அல்லறி அடித்துக் கொண்டு பகதூர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது முனிஷ்ரா பேச்சு மூச்சென்று கிடந்திருக்கிறார். பிரகாஷும் விவேக்கும் அங்கிருந்து தலைமறைவாகி இருக்கிறார்கள். உடனே பகதூர் மனைவியை வேறு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று நடந்ததை கூறியிருக்கிறார். முனிஷ்ராவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். அத்தோடு ஆபரேஷன் செய்த போது பல நரம்புகள் வெட்டப்பட்டிருப்பதாகவும் அதுதான் மரணத்துக்கு காரணம் என கூறியிருக்கிறார்கள். உடனே இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் பிரகாஷின் கிளினிக்கிற்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் அவர் ஒரு போலி மருத்துவர் என்றும் படிக்காமலேயே பல வருடம் மருத்துவம் பார்த்து வந்ததையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ள பிரகாஷையும் விவேக்கையும் போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் கைதான பிறகே எத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் என்றும் அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரமும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.